අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක් කාලයක් ලැබෙනවා. நன்றி பிரதி துணை குழுக்களின் சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் எங்களுடைய ரவி கருணாநாயக்க அவர்கள் கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, சுயதொழில் வேலைவாய்ப்பு தொடர்பான இந்த பிரேரணையிலே நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன். ஆனால் சரியான கவலை என்னென்றால், எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பியிருக்கிறீர்கள். டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் ஆரோயர் அண்ணாவும் கூட. என்ன கவலை என்றால், அங்கே ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள். 2014ஆம் ஆண்டு நான் கேள்வியோட கேட்டிருக்கிறேன், பிரதம அமைச்சர் எழுப்பி போய்விட்டார். இன்னொருவர் சொல்லியிருக்கிறார் 2 கிழமைக்கு பிறகு பதில் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம், விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம். மாகாண சபை கூட எங்களுடைய கையிலே இல்லை. அதையும் விட கவலை என்றால், எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து பார்ப்போம். சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களாக 2007ஆம் ஆண்டு கேம்பஸுக்கு போனவர்கள், நான் 2006, இன்று வரை ஒரு நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா சொன்னாராம், நீங்கள் சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்ய முடியும் என்றால், அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் எந்த பிரதிபலனையும் ஏற்கலாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தையிட்டி விகாரை, மயிலிட்டி விகாரை நான் எங்களுடைய அமைச்சருக்கு நேர சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இது நேரடியாக போய் கதைத்து அதை நிப்பாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதிலே அரசியல் செய்கிறார்கள் என்று மயிலிட்டியிலே இப்போது அந்த ஹாபர் கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய 200-300 போட் அங்கே ஒரு போட் கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய அரை பகுதிக்கு வரும். அந்த போட்களை தயவு செய்து அகற்றி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை, அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய வேலை எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கிறது. அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணியிலிருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிகிட்டால் நாங்கள் உங்களுக்கு 100% ஆதரவு தருவோம். நீங்கள் உங்களுக்கு என்ன கோபம், ஆனால் எனக்கு உங்கள் உண்மையான பாசம் இருக்கிறது. அண்மையில கூட ஜெர்மனியிலிருந்து சொன்னார், இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம், அவருக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னேன், நான் அவருக்கு எப்பயோ லிப்டில் சொன்னான், நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அவர் ஒருபோதுமே எங்களுடைய வளங்களை பாவிப்பதும் இல்லை, எங்களை பற்றி நாங்கள் சொல்வதையும் கேட்பதும் இல்லை. அதை விட வடக்கு மாகாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய 10 மில்லியன் டைவர்சிஃபைட் ஃபண்ட், அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பாக இருக்கு. அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் இன்று வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற 6 பேருக்கும் எடுத்து தரவில்லை. எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்திட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கலாம். அதையும் விட நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிவுரை முக்கியமான விடயம், எங்களுடைய கனடாவிலே ஒன்டாரியோ மாகாணத்திலே ஸ்கான்பரோ விலை 26ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றாக சேர்ந்து 64 உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழனாக தேசிய தலைவர் கூட எங்களுடைய எங்களுடைய விமல் வீரவன் செல்ல அவருடைய நண்பர் எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் சொன்னார், நாங்கள் பயம் இங்கே உள்ளே கதைப்பதற்கு வெளியே நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு தனிநாடு நடத்தின இனம். நன்றி, வணக்கம். හැබැයි මම කියන්නේ අර්ජුන මන්ත්‍රීතුමා මේ පාර්ලිමේන්තුවේ ඇතුලේ කරපු එකක් සම්බන්ධව තමයි මේ ක්‍රියාදාමය කතා කරේ. මොකද ඒක වෙලා තියෙන්නේ එතුමා ඊට පස්සේ මේ සම්බන්ධව වරප්‍රසාද ප්‍රශ්නයක් ඉල්ලපුවාම ඒකට ඊට දුන්නෙත් නෑ පාර්ලිමේන්තුවේ කතා කරන්න. මම කියන්නේ මේක මේ මට සාමාන්‍යයෙන් ගරු කතානායකතුමා සිද්ධ වෙන්නේ මෙවැනි වරප්‍රසාද ප්‍රශ්නයක් තියෙනවා නම් ඒක කියවන්න ඉඩ දීලා ඊට පස්සේ තීරණයක් ගන්නවා කතානායකතුමා ඒක ඇතුළත් කළ යුතු නැද්ද කියලා. හැබැයි දැන් මොකද වෙලා තියෙන්නේ? දැන් මේ කතානායකතුමා මේ කාරණාව පොලිස්පතිට ඇරලා පොලිස්පතිගෙන් එකක් කරන්න තමයි අපිට අර හොරාගම්මගෙන් පේන අහනවා වගේ වැඩක් මේ කරන්නේ. ඒ නිසා කරුණාකරලා අපේ අයිතිවාසිකම් නැති කරන්න දන්න එපා. අපිට ඒක කරන්න දීලා ඔබතුමාලා ඊට පස්සේ තීන්දුවක් ගන්න. මේක යවනවද නැද්ද කියලා. Okay, I get your point, and also this the IGP, acting IGP had written, and I think the other members' issues are also mentioned in this. The Secretary General of Parliament you will get a copy from her. What will happen to Arjuna? That is also mentioned. That is also some of the other members' issues are also mentioned in the letter. Your honourable member, shall we go? Because I have mentioned, I know your point of order would be the same concern. The Secretary General of Parliament will write to you with regard to your privilege matter also. Yes, what's your 30 seconds? Sir, please count 10 seconds. Sir, you said that he has been summoned.
because he has said something outside the parliament. I have never spoken a single word outside the parliament. So where the parliament goes, now the parliament speaker has given a letter to me saying that there are no things mentioned in the letter saying that 323 containers, where the statement was taken based on my parliamentary speech. This is a joke. This become a joke in this parliament, sir. Please, thank you. Honorable Leader of the Question Understanding Order 27-2 of Parliament, Honorable Dr. Ramanathan Archunan. Thank you, sir. 2020-2021 காலப்பகுதியில் வழங்கப்பட்ட முறைகேடான அரச உள்வாரி பட்டதாரிகளுக்கான அரசாங்க நியமனம் தொடர்பானது. மதிப்புக்குரிய பிரதம மந்திரி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் அவர்களே, அரசாங்க தொழில் வழங்குதல் தொடர்பாக உங்களுக்கு பின்வரும் முறைகேடுகளை தெரிந்திருந்தும் அவற்றுக்கான பதில்களை தாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவிக்க முடியுமா என்பது தொடர்பாகவே இந்த கேள்வி என்னால் முன்வைக்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சிறப்பு சித்திகளுடன் பல்கலைக்கழகம் நுழைந்த நாங்கள் 2019ஆம் ஆண்டு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை அற்ற காரணங்களாலும் பல்வேறு அரசியல் காரணங்களாலும் முறைகேடாக வழங்கப்பட்ட அரசாங்க நியமனங்களினால் 2020ஆம் ஆண்டு ஆவணி மாதம் அளவில் வழங்கப்பட்ட பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்பினை இழந்து நிற்கிறோம். இதன் மூலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு சித்திகள் மூலம் விசேட பொது பட்டம் வென்ற மாணவர்களும், அதே நேரம் பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக பாடங்களிலிருந்து எங்களுடைய சக ஆண்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழக கற்கை நெறியானது அரசாங்கத்தின் செயல்பாட்டு குறைவினால் தாமதமாக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொண்டு யாழ் பல்கலைக்கழகம் கடிதம் மூலம் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல, 2024ஆம் ஆண்டு தாங்கள் தேர்தலில் நின்றபோது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்ததன் காரணமாக உங்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைத்தோம். தற்போதைய ஜனாதிபதி உட்பட தாங்களும் எங்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அண்மைய தினத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்து 1756 பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகள் தீர்மானிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டது. ஏற்கனவே மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு உயர்கல்வியை முடித்து அதன் பின்னர் வருடக்கணக்காக எங்களுடைய முதலாவது நியமனத்திற்காக காத்திருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு பரீட்சை ஒன்றை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அதே நேரம் தங்களுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிபராக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறுக்கு வழியில் நியமனங்களை பெற்றுக் கொடுக்க முனைவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அதே நேரம் மேல் மாகாணத்திலே அரசாங்க பட்டதாரிகள் அல்லாத தனியார் பட்டதாரிகளுக்கு தாங்கள் வேலை வாய்ப்பினை வழங்கியிருப்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஊழல் தொடர்பான செய்தியாக போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வாறான முறையற்ற நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் உள்வாரி பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் வருடக்கணக்காக பொய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்குரிய வினாக்களை இந்த உயரிய சபைக்கு தங்களால் வழங்க முடியுமா? முதலாவது கேள்வி, 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள், உங்களுடைய அரசாங்கம் அல்ல, 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாக வழங்கப்பட்டிருந்ததா? ஆமனில் எத்தனை வேலை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன? இரண்டாவது, 2014ஆம் ஆண்டு பல்கலைக்கழக கற்கை நெறிகளுக்கு உள்வாங்கப்பட்ட யாழ்ப்பாணம், பேராதனை மற்றும் மட்டக்களப்பு பொது விசேட பட்டதாரிகளுக்கு அந்த நியமனத்தில் உள்வாங்கல்கள் நடந்ததா? அப்படியாயின் எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள்? மூன்றாவது, 2014ஆம் ஆண்டு பல்கலைக்கழக நுழைவுக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் 2020ஆம் ஆண்டு தங்கள் கல்வி பட்டங்களை முடிக்கவில்லை என்பதையும், அவ்வாறாயின் தங்களுடைய சக தர மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தும் அதே வருடத்தில் உள்வாங்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மற்றும் கிழக்கு பேராதனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படாதது அரசாங்கத்தின் குறைபாடு, உங்களுடைய அரசாங்கம் அல்ல, அரசாங்கத்தின் குறைபாடு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியாயின் கடந்த அரசாங்கத்தின் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டதா என்று கேட்கிறேன். நான்காவது கேள்வி, அதே நேரம் மேல் மாகாணத்திலே முக்கியமான கேள்வி, மேல் மாகாணத்தில் ஆளுநரின் செயற்பாடினால் HNDE கற்கை நெறி மாணவர்களுக்கு மாகாண அமைச்சின் கல்வி செயலாளரினால் நியமனங்கள் வழங்கப்பட்டதா? அவ்வாறாயின் அந்த நியமனங்களில் விவரங்கள் என்ன, எத்தனை நியமனங்கள் வழங்கப்பட்டன? ஐந்தாவது, வடமாகாண பாடசாலையில் 2ஆம் மொழியாக சிங்கள பாட ஆசிரியர் வெற்றிடம் 400 உள்ளது. தற்போது அரச வேலையில் நிரந்தரமாக மற்றும் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக 2ஆம் மொழியை மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக கொண்டிருக்க வேண்டும்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இரண்டாம் மொழியை சிங்கள பாடமாக பயின்ற எங்களுடைய மாணவர்கள் இன்று வரை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு எங்களுடைய தொழில் வாய்ப்பை வழங்க 10-15 வருடங்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? 6வது, வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு வடமாகாண ஆளுநருக்கு அதிகாரங்கள் இருந்த போதும் அவரை தொடர்பு கொண்ட போது மத்திய அமைச்சின் செயலாளர் அது தொடர்பாக தீர்மானிப்பார் என்றும் கேபினட் அனுமதி தேவை என்றும் சொல்லி இருக்கிறார். அதேவேளை வடமாகாண செயலாளர் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சீஃப் செக்ரட்டரி. இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? நன்றி. கால பகுதிகளில் மிகவும் செழிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்கள் தான் இவை. உதாரணமாக சொல்ல போனால் திதிவைச்ச குளம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, இதோடு சேர்ந்த கொக்கச்சாங்குளம், இப்படியான பகுதிகளெல்லாம் எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக தங்களுடைய நிலப்பரப்புகளில் சீராக பயிர் செய்து செழிப்பாக வாழ்ந்த இடங்கள். அடாவடித்தனமான செயல்பாடுகளால், இன விரோதிகள் அடாவடித்தனமான செயல்பாடுகளால் இந்த இடங்களில் எங்களுடைய தமிழ் மக்கள் மீது எக்கச்சக்கமான, அதாவது மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்ட காரணத்தால் இராணுவமும் சேர்ந்தென்றுதான் இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். அப்படியான காரணத்தால் இந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது. தற்போதைய நிலைமையில் நாடு சீராக இருக்கின்றது என்ற ஒரு கணிப்போடு இங்கு வந்து தொழில் செய்யலாம் என்று தங்களுடைய காணிகளை துப்புரவு செய்த போது வன இலாகா திணைக்களம் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அந்த சிலர், அந்த துப்புரவு செய்தவர்கள் சிலர், தங்களுடைய வயல்காணிகள் துப்புரவு செய்தவர்கள் சிலர் நீதிமன்றத்துக்கு அங்கு சென்று அங்கு இந்த வயல்காணிகள் என்றது இதற்கு வன இலாகா திணைக்களத்தினால் சரியான பொறிமுறைகள், அதாவது சரியான வகையில் தங்களுடையதான என்பதை ஆதாரப்படுத்த முடியாத காரணத்தால் நீதிமன்றத்தால் இவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த மக்கள் விடுவிக்கப்பட்டது. நாங்கள் இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அமைய வவுனியா வடக்கு திரிவச்ச குளம் பகுதியில் உள்ள அல்லது பகுதிக்கு சொந்தமான எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கைக்கு அமைய இன்று இங்கு வருகை தந்து எவ்வளவு தூரம் கடந்து வந்து இந்த பாதையால் எங்களோட வாகனங்கள் ஒரு கணக்கிலேயே நின்று விட்டன. அதன் பின்பு உளவு இயந்திரத்தின் மூலமாக இங்கு வருகை தந்து நீண்ட தூரம் நடந்து வந்து இந்த மக்கள் எல்லாம் இங்கே நிற்கின்றார்கள். தங்களுக்கு இந்த காணியை, தங்களுடைய சொந்த காணியை மீட்டு தாருங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். எங்களுடைய காணியை இப்போது யாரோ வந்து அபகரித்து இந்த பெரிய மரங்கள் எல்லாம் ஒரு சின்ன தடி காட்டுக்குள்ள போய் எங்களுடைய மக்கள் வெட்டியலாது. ஒரு சின்ன தடியை வெட்டினா கூட உடனே பிடிச்சோண்டே போடணும். இந்த காடுகள் முழுக்க நீங்கள் பார்ப்பீர்கள், காடுகள் முழுக்க இப்படி கிடக்கண்டு. இது காடு, வயல் நிலங்கள் அங்க. இது ஏற்கனவே ஒரு செய்தியில வந்திருந்தது 300 ஏக்கர் அளவிலே. நான் இன்றைக்கு நேர வந்து பார்த்ததால சொல்றேன், கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி, பூர்வீக காணி அபகரித்து, பெரும்பான்மை இனத்தவர் அபகரித்து எங்களுடைய தமிழ் மக்களை இந்த இடத்துக்கு வரவிடாமல் செய்கின்ற நோக்கமா? இதற்கு வன இலாகா துணை போகின்றதா? வன இலாகா மட்டுமல்ல, இதோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள். இந்த மரம், பெரிய மரம் விழுத்தினதுக்கு என்ன காரணம்? இந்த எங்களுடைய காணிகள் பறிக்கின்றது என்றது ஒரு புறம் இருக்க, அடர்ந்த காடுகளாக இந்த வன்னி பெரு நிலப்பரப்பில் காடுகளாக இருக்கின்ற காடுகளை கூட, அடர்ந்த காடுகளை, பெரிய காடுகளை கூட அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை வன இலாகா பார்க்கவில்லையா? வன இலாகா என்ன திட்டமிட்டு இந்த தமிழ் மக்கள் மேல் பழி சுமத்தும் விதமாகவும், அல்லது தமிழ் மக்களுடைய காணிகளை பறிக்கும் விதமாகவும், அல்லது காடுகளை அழித்தாலும், பெரும்பான்மை இனத்தவர் காடுகளை அழித்தாலும் பார்த்து கொண்டிருக்கும் நிறுவனம் என்றது உண்மையா? அப்படித்தான் மக்கள் சொல்லுகின்றார்கள். வன இலாகாவும் சரி, மகாவலி எல்லென்றால், மகாவலி எல்லென்றது இந்த பகுதிகளுக்கு வார என்றால் அது தமிழ் மக்களின் காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு வழங்குற ஒரு நிறுவனமாகத்தான் எங்களுடைய மக்கள் பார்க்கின்றார்கள்.
இப்படியான ஒரு கேவல துண்டு போட்டுக்கொண்டு இருக்கலாம் ரோட்டு வழியா. இப்படியான ஒரு கேவலமாக பூர்வீகமாக தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்களை வந்து இப்படி அடாவடித்தனம் செய்து பறிக்கிறேன்டால் எங்க போறது? நாங்கள் எங்க போறது? இந்த மக்கள் அழுது இதுல வரையக்க இங்க வந்து பாருங்க. நீங்கள் யாரும் பாருங்க என்றால் வாங்க, நான் கொண்டு வந்து நேரடியா காட்டுறேன் இந்த இடங்களை எப்படி அநியாயமாக்கி இருக்கு. தமிழர்களுடைய காணிகளை பறிச்சது மட்டுமில்லாமல், பறிச்சு கொண்டிருக்கிறது மட்டுமில்லாமல் காடுகளையும் அழிக்கிறார்கள். அடர்ந்த காடு அழிக்கிறதுக்கு என்ன வகையான சட்டம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க அதுக்கு நீதி கிடைக்காதா? அல்லது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? இது சம்பந்தமான விடயத்தினை நானும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொண்டு செல்வேன், நிச்சயமாக கொண்டு செல்வேன். பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக உரையாற்றுவேன். இப்படி ஒரு அடாவடித்தனமான வேலைகள் நடக்கின்றது. தமிழ் மக்களை ஏனோ தானோ ஒன்று கழிச்சுவிடும் ஒதுக்கிவிடும் நிலைமைகளை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அதே நேரம் இந்த அடர்ந்த காடுகளை அழிக்கும் நபர்களுக்கு அல்லது அழிப்பவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் வன இலாகா திணைக்களமோ சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் செய்யாமல் இப்படி ஒரு சார்பாக ஒரு பக்க சார்பாக நடக்கும் நிலையை நாங்கள் பார்க்கின்றோம்.